إنك ميت وإنهم ميتون ثم إنكم يوم القيامة عند ربكم تختصمون صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா ஜுமர் அத்தியாயத்தில் சரியாக 23வது ஜுசுவனுடைய கடைசி ஆயத்து. ஜுசு முடிவடைவதற்கு ஒரு வரிக்கு முன்னால் அல்லாஹ் இந்த வார்த்தை சொல்லுகிறான், நபியே, நீங்களும் மௌத்தாகி விடுவீர்கள், அவர்களும் மௌத்தாகி விடுவார்கள், யாரும் நிலைக்க முடியாது. இந்த உலகத்தில் சந்தேகமோ கருத்து வேறுபாடோ இல்லாதது மரணம் மட்டும்தான். நேற்றைக்கு அதோடு தொடர்புடைய ஒரு சில விஷயங்களை பேசினோம். இன்றைக்கு தெளிவாக ஆயத்து வருகிறது, இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன், நீங்களும் மௌத்தாகி விடுவீர்கள், அவர்களும் மௌத்தாகி விடுவார்கள். குர்ஆன்ல மௌத்தை குறித்து ஒரு 5-6 இடங்கள்ல வித்தியாசமான பல்வேறு வசனங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு வசனம், வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளிலே நீங்கள் இருந்தாலும் கரெக்டா மௌத்து வந்து உங்களை பிடித்துவிடும். இன்னொரு ஆயத் சூரத்துல் ஜும்மா, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், நீங்கள் விரண்டு விரண்டு ஓடுகிற மரணம் உங்களை பிடித்தே தீரும். சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதா, பிறகு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு வரப்படுவீர்கள். இது 2வது வசனம். மரணத்தை குறித்த 3வது வசனம், வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல்த், இந்த உலகத்தில் யாருக்கும் நாம் நிரந்தரம் என்பதை தரவில்லை. அஃபைன் மித்த ஃபஹுமுல் காலிதுன், நாயகமே, நீங்கள் மௌத்தாகி அந்த எதிரிகள் மட்டுமா இருக்க முடியும்? யாருக்கும் நாம் நிரந்தரத்தை தரவில்லை. மரணமே இல்லாதவர்கள் 3 பேர். ஒன்று, இப்லீஸுக்கு மௌத் இல்லை, தஜ்ஜாலுக்கு மௌத் இல்லை, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்கிற இறைநேசருக்கு மௌத் இல்லை. இந்த 3வதுல கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதிகமான மார்க்க அறிஞர்கள் அவர் கியாமத்து வரை வஃபாத் ஆகாதவர் என்று சொல்லுவார்கள். இந்த 3 பேரை தவிர யாரும் மௌத்தாகாமல் இருக்க முடியாது. ரூகையெல்லாம் வாங்குகிற மலக்குல் மௌத்தையும் அல்லாஹ் ஒரு கட்டத்தில் நீங்கள் மௌத்தாகி விடுங்கள் என்று சொல்லுவான். மரணத்தை குறித்த குர்ஆனுடைய வசனங்கள் அடுத்து, வமா தத்ரி நஃப்சுன் பிஅய்யி அர்தின் தமூத், எந்த பூமியில ஒரு ஆன்மா மௌத்தாகும் என்பதை நீங்கள் யாரும் அறிய மாட்டீர்கள், தெரியவே தெரியாது. திடீர்னு நீங்க நின்றது நிக்க, உட்கார்ந்திருக்க, தூங்க, போக போக, நடக்க நடக்க, படுக்கை அறையில், சமயங்களில் கழிவறையில், சமயங்களில் தெருவில், வாகனத்தில், நீங்கள் எங்கு மரணிப்பீர்கள் என்பது யாருக்கும் தெரியாது. தெரியாம இருக்கிற வரையும் நல்லது. எங்க மௌத்தா போவோம், எப்ப மௌத்தா போவோம்னு தெரிஞ்சதுன்னா வாழவே முடியாது. இந்த மருந்து டப்பால எல்லாம் மேனுஃபேக்சரிங் டேட்டு போட்டிருக்கும், டேட் ஆஃப் எக்ஸ்பிரியும் போட்டிருக்கும், 2ம் போட்டிருக்கும். நம்ம பாடியில் மேனுஃபேக்சரிங் மட்டும் போட்டிருக்கும், எம்எஃப்ஜி, டேட் ஆஃப் பர்த், இந்த டேட்டில் பிறந்தார். நல்ல வேளை பக்கத்திலேயே டேட் ஆஃப் டெத் எழுதலை. டிஓபின்னு போடுற மாதிரி டிஓடின்னு போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், வாழவே முடியாது. எண்ணிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். இன்னும் 2 வருஷம் இருக்கு, இன்னும் 6 மாதம் இருக்கு, இன்னும் 2 மாதம் இருக்கு, இப்படியே உட்காந்துட்டு இருந்தா வமா தத்ரி நஃப்சுன் பிஅய்யி அர்தின் தமூத், நீங்கள் யார் எங்கே மரணிப்பீர்கள் என்று யாருக்கும் தெரியாது. இந்த 4-5 வசனங்கள். இதை தாண்டி அடிக்கடி குர்ஆனில் வரக்கூடிய ஒரு வசனம், நம்ம எல்லா பக்கம் அந்த வசனத்தை பார்த்துருப்போம்.
ஜனாசா வேன்ல எல்லாம் அதுதான் எழுதி வச்சிருப்பாங்க, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் சும்ம இலைனா துர்ஜஊன், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இதுவெல்லாம் மரணத்தை குறித்து குர்ஆனுடைய வாசகங்கள். மரணம் மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ற ஒரு அட்வைசர் உலகத்துல இல்லை. 5 மணி நேரம் உட்காந்து பயான் பண்ணி மௌத்தை பத்தி பேசினாலும், 1000 பக்கத்துக்கு மௌத்தை பத்தி எழுதி புஸ்தகம் கொடுத்தாலும், அதுவெல்லாம் ஏற்படுத்தாத தாக்கம் கூட இருக்கிற ஒரு ஆள் மௌத்தா போனோன்னு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதில் துமரதி எல்லாம் மோதிரத்துல சின்ன வாசகம் அவங்க எல்லாம் எழுதுவாங்க, பெரிய மோதிரம், அதுல வாசகம் இருந்ததான் உமரதி அல்லாஹ்வுடைய மோதிரத்துல. அதான் வாக்கியம், உபதேசிக்க மௌத்து ஒன்றே போதும். மௌத்து மாதிரி அட்வைஸ் பண்ற எதுவுமே உலகத்துல இல்லை. கூடவே இருந்தவர் திடீர்னு போயிட்டாருன்னு ஒன்னா அது ஏற்படுத்துற தாக்கம் ரொம்ப பயங்கரமானது. அது சொற்பொழிவுகளை விட, எழுத்துக்களை விட, எல்லாத்தை விட தாக்கத்தை ஏற்படுத்தும். கஃபாபில் மௌத்தி வாழிதன். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை பின்தொடர சொன்னார்கள், ஜனாசாவை தொழச் சொன்னார்கள், அடக்கத்திலே தஃபனிலே போய் பங்கெடுக்க சொன்னார்கள், கபர்களை ஜியாரத்து செய்ய சொன்னார்கள். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஜியாரத்து பண்றதுனால அவங்களுக்கு நல்லதுன்னு. அதை விட நமக்கு நல்லது. அந்த கபர்ல போய் நிற்கும் போது நாளைக்கு நம்மளும் இப்படித்தான் வருமல்ல, அந்த சிந்தனை ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் அதை நினைச்சுக்கிறாங்க, கபிரிஸ்தான்ல போய் நாம எதுக்கு அவங்களுக்காக, அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க, அவங்க போகட்டும். அவர்களை போய் சந்திக்கிற போது, குறிப்பா ஜனாசாவில பங்கெடுக்கிற போது, தஃபனில போய் கலந்து கொள்ளுகிற போது நமக்கு என்ன ஏற்படும்னா, நாளைக்கு நாமும் இதே தான். தூக்கிட்டு போற ஜனாசாவுக்கு பின்னாடி ஷஹாதா கலிமா சொல்லிட்டே போறவன் நம்ம நாளைக்கு இப்படித்தான், நாளைக்கு இந்த குழி நமக்கு, இந்த கஃபன் நமக்கு, இந்த தொழுகை நமக்கு என்கிற சிந்தனை வரும். அதனால் தான் ஜனாசா குறித்த எல்லா விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்ற சொன்னார்கள். ஒரு ஜனாசாவிலே பங்கெடுத்து தொழுது விட்டு திரும்பினால் ஒரு உஹது மலை அளவு நன்மை, தஃபனிலேயும் கலந்து கொண்டு திரும்பினால் 2 உஹது மலை அளவு நன்மை. சஹீஹுல் புகாரியில இருக்கிறது, பிகீராத்தைனி மின் உஹுதின், உஹது மலையினுடைய 2 குவியல் அளவுக்கு நன்மை கிடைக்கும். இதெல்லாம் ஒரு மவுத்து நமக்கு பாடம் எடுக்கிற மாதிரி வேற யாரும் பாடம் எடுக்க முடியாது. லைஃப்ல வாழ்ந்துகிட்டே இருக்கலாம், கடைசியில முடியும் போது உள்ள நிலைமைதான் நாம் வாழ்ந்த வாழ்க்கை எந்த மாதிரி வாழ்க்கைங்கிறத தீர்மானிக்கும். அந்த மரணம் தான் தீர்மானிக்கும். ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்லவர்களுடைய ஜனாசா அது கஃபன் செய்யப்பட்டு எடுத்து தூக்கிட்டு போலான்னு எடுத்து வைக்கும் போது ஜின்னுகளும் இன்சுகளும் கேட்க முடியாது, மனிதர்களும் ஜின்களும் கேட்க முடியாது. ஆனால் வஃபாத்தானவர்கள் ஜனாசா எடுத்து செல்லுகிற போது அது சொல்லும், அஜ்ஜிலூனி அஜ்ஜிலூனி, என்னை சீக்கிரமா கொண்டு போங்க, என்னை சீக்கிரமா கொண்டு போங்க, நீங்கள் ஏன் தாமதப்படுத்துகிறீர்கள் என்று ஜனாசா பேசும். அதுவே கெட்ட மையத்தாக இருந்து வாழுகிற வாழ்க்கையில் அர்த்தம் இல்லாமல், அல்லாஹ்வின் நெருக்கம் இல்லாமல், துளி கூட தௌபாவுக்கு வாய்ப்பில்லாமல் வஃபாத்தானால், ஐன தஹ்மிலூனி ஐன தஹ்மிலூனி ஐன தஹ்மிலூனி, என்னை எங்க கொண்டு போறீங்க, என்னை எங்க கொண்டு போறீங்க என்று கதரும் என்றெல்லாம் ஹதீசுகளிலே இருக்கிறது. மரணம் எல்லாருக்கும் வந்தாக வேண்டும். மரணத்தை பார்த்து படிப்பினை வர வேண்டும். அதனால் தான் கபிரிஸ்தானோ ஒரு ஜனாசாவோ ஒரு ஜனாசாவை பின்துயருவதோ தொழுகுவதோ இதுவெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை முஸ்லிமுக்கு ஏற்படுத்தும் என்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைகளை எல்லாம் சுன்னத்தாக ஆக்கினார். நபிமார்களுக்கு தான் முன்னே ஒரு பயான்லையும் சொன்னோம், நம்ம ஒரு நாள் 5 தராவியில நபிமார்களுக்கு மட்டும்தான் அனுமதி கேட்டுட்டு ரூஹு வாங்குவாங்க, நபிமார்களுக்கு மட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 63வது வயதில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாலேயே ரசூலுல்லாவுக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் வஃபாத் ஆகிறீர்கள். அபூ முவைஹிபா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அறிவிக்கிற அறிவிப்பு சஹீஹான ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63வது வயதில்
அவர்கள் உடல் நலம் சரியில்லாமல் இருந்தபோது கடைசி ஜும்மாவுக்கு வந்தார்கள். நான் அப்போது அவர்களை மெம்பர் படியில வைத்து பார்த்தேன். ஒரு ஈர துணியால் நெற்றியிலே அவர்கள் ஒரு கட்டு போட்டிருந்தார்கள். கடுமையான தலைவலி. அந்த நெற்றியின் கட்டோடு தான் அவர்கள் குத்பாவிலே மெம்பரிலே ஏறினார்கள். நாங்களெல்லாம் கீழே உட்கார்ந்திருந்தோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குத்பாவில் தான் அறிவித்தார்கள், அப்துல் கய்யரஹல்லாஹ் ஃபக்தாரல்லாஹ். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் வஃபாத்தாகுவதா அல்லது உயிரோடு இருப்பதா என்று சொல்லி ஒரு அடியானுக்கு இறைவன் இஷ்டம் கொடுத்தான். அந்த அடியார் அல்லாஹ்விடம் செல்வதை தேர்ந்தெடுத்து விட்டார் என்று சொன்னார்கள். அதாவது நான் மௌத்தா போறேன் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அது தலையிலே கட்டோடு அவர்கள் பேசிய அந்த குத்பா. இந்த அபூ முவைஹிபா பக்கத்துல உட்கார்ந்துருந்தவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முந்தன சஃப்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது 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 விசும்பி உடல் குலுங்கி இருக்கிறது. இந்த சஹாபி சொல்லுகிறார், அபூபக்கரின் நெற்றி முட்டியிலே இருந்தது. அதாவது இப்படி உட்கார்ந்து ஒரு முட்டியை கட்டி கொண்டு அமருவார்கள் அல்லவா, அப்படி உட்காருகிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நெற்றி அவர்களினுடைய முட்டியின் மீது பட்டிருக்கிறது. உடல் குலுங்குவது எங்களுக்கு தெரிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைகனையாக தான் வஃபாத்தாக போகிறோம் என்பதை பேசிய போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதை புரிந்து கொண்டு அப்படி அழுதார்கள். பல கட்டங்கள்ல இந்த ஜும்மா நடந்து ஒரு 20-21 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டார்கள். பல நேரங்களில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சொன்னாங்க. ரொம்ப பிரியமான சஹாபி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு தான் பெரும்பாலும் ஒட்டகத்துல டபுள்ஸ்ல பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போவாங்க. பின்னாடி உட்கார்ற அந்த பாக்கியம் ஒரு 2-3 பேருக்கு தான் கிடைச்சிருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில. முஆத் இப்னு ஜபல், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்கெல்லாம். முஆத் இப்னு ஜபலை ஒரு தடவை 2வது தடவையாக யமனுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவர் யமனுக்கு கவர்னராக போறார். அப்ப போகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டே ஒட்டகத்தினுடைய கயிற்றை பிடித்து கொண்டே நடந்து கொண்டே வருகிறார்கள். ஊர் எல்லை வந்து விட்டது. அதற்கு பிறகு முஆத் இனி வேகமாக ஒட்டகத்தை செலுத்தி போக வேண்டும். அந்த இடத்திற்கு வந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா முஆத் லஅல்லக லா தல்கானி பஅத ஆமி ஹாதா. முஆதே, இதுக்கப்புறம் நீங்க என்னை சந்திக்காத சூழ்நிலை வரும். இந்த ஆண்டு நீங்கள் என்னை சந்திப்பது கடைசியாக இருக்கலாம். அடுத்த ஆண்டு நீங்கள் வருகிற போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நிறைய நேரங்களில் அவர்களின் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட வஃபாத்தை தெரியப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு ஓதப்பட்டதும் அந்த வசனம்தான், நாயகமே நீங்களும் மௌத்தாகுவீர்கள், அவர்களும் மௌத்தாகுவார்கள். இன்னக்க மையத்துன் வ இன்னஹும் மையத்துன். ஒரு கபருக்காக வேண்டி ஜனாசாவை அடக்க குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. குழி தோண்டுகிற இடத்துல போய் தோண்டுகிற குழியை கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டு நின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு ஜனாசாவை கொண்டு வரப்பட்டார். கொண்டு வந்து அந்த குழியை உள்ளே வைக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழி தோன்ற இடத்துல அந்த மேலே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்பாங்கல்ல, அப்படி உட்கார்ந்துருந்தாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கபரை காட்டிட்டு மக்கள்கிட்ட சொன்னாங்க, கண்ணில் தண்ணி வந்தது ரசூலுல்லாஹ்வுக்கு, லிமித்லி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமிலூன். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தானே வரப்போறோம், இந்த மாதிரி இதுக்காக அமல் செய்பவர்கள் அமல் செய்யுங்கள், அமல் செய்பவர்கள் அமல் செய்யுங்கள் என்று கபரினுடைய குழியை காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். வஃபாத் எல்லாருக்கும் வந்தே தீரும். இதுல எந்த வேறுபாடும் எந்த இதுவும் இல்லை. சில நேரம் முன்னாடி போகலாம், பின்னாடி போகலாம், வேணும்னா ரொம்ப போராடி என்னென்னமோ செய்யலாம். ஆனால் குறித்த நிமிடத்தை தாண்டி மருத்துவர்கள் காப்பாற்ற முடியாது. எந்த நிபுணத்துவம் பெற்றவர்களும் காப்பாற்ற முடியாது. அரண்மனையில் அரசராக இருந்தவர் ஹாரூன் ரஷீத். ஹாரூன் ரஷீத் பாதுஷா பறந்துபட்ட பேரரசர். அல்லாஹு அக்பர். முன்னாடி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கோம். அவருடைய கவர்மெண்ட் அவ்வளோ பெருசு. இன்னைக்கு நிலைமையில இப்ப இருக்கிற பூகோள அமைப்பு படி, இப்ப இருக்கிற ஜியோகிரபி வியூ படி 41 நாடு சேரணும் அவருடைய ஆட்சி. 41 நாடுக்கு அவர் கவர்மெண்ட் அவர் தான் இப்படி உட்காந்துருப்பாராம்.
இதுல சிம்மாசனத்துல மழை கருமேகம் வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்குமா, கொஞ்ச நேரத்துல களைஞ்சி பேயாம போயிருமா. ஒரு உட்காந்துட்டு சொல்லுவாரோ, போ போ நீ எங்க போய் பேஞ்சாலும் என் நாடுதான் போ அப்படிம்பாராம் மேகத்தை பார்த்து. அதாவது எவ்வளவு தூரம் மேகம் நகர்த்து போனாலும் அவ்வளவு பெரிய ஆட்சி என்னுடையது. கரெக்டா சின்ன வயசுலயே வஃபாத்து வருது. வழக்கம் போல காலையில் அன்னைக்கே அரண்மனையினுடைய வைத்தியர்னா சும்மா நம்மளை மாதிரி ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் வச்சிருப்போம், இல்லை, அரண்மனை ராஜாவுக்கு அத்தனை வைத்தியர்கள், நாடு முழுக்க இருக்கிற திறமையான எல்லா வைத்தியர்கள். காலையில் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவினுடைய யூரினை மட்டும் வாங்கிட்டு அவர்கள் அந்த காலத்தில் அவர்களுக்கு தெரிந்தபடி ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வஃபாத்தாக கூடும்னாங்க. வஃபாத்தாக கூடும்னு சொன்னதுக்கு அப்புறம் அழுதாரு, அவ்வளவு அழுதாரு. எல்லாத்துக்கும் பாடம் கொடுக்கணும்னு நினைச்சாரோ என்னவோ, என்னை ஒவ்வொரு துறை சார்ந்த மக்கள்கிட்ட தூக்கிட்டு போங்கன்னார். இந்த சேர்ல வச்சு அவரை தூக்கிட்டு வந்தான் ஹாரூன் ரஷீதை. ஒவ்வொரு இடமா தூக்கிட்டு வந்தாங்க. இராணுவத்திட்ட கொண்டு வந்து நிறுத்தப்ப அங்க பேசினார், நான் மௌத்தா போறேன். எந்த காலத்திலேயும் மிகச்சரியாக கணித்து சொல்லக்கூடிய அரண்மனை மருத்துவர்கள் நான் 1-2 நாளில் மௌத்தாகலாம் என்கிறார்கள். நீங்கள் பெரிய ஆயுதம் தரித்திருக்கிற இராணுவம், நீங்க யாராவது என்னை காப்பாற்ற முடியுமா? முடியாது. நீங்க யாரும் என்னுடைய உயிரை இது பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. அறிவுஜீவிகள்கிட்ட, துறை சார்ந்த அதிகாரிகள்கிட்ட ஒவ்வொரு இடமா கொண்டு போய் அந்த சேரை வைப்பாங்க. அவர்கிட்ட எல்லாத்துலேயும் சொல்லுவார், உங்களால காப்பாற்ற முடியுமா? முடியாது. உலகத்தில் மரணம் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால் யாராலும் காப்பாற்ற முடியாது. கடைசியா கொண்டு போய் இந்த சேர்ல இருந்து தூக்கி பெட்ல படுக்க வைங்கன்னு சொல்லுவார். எல்லாரும் சேர்ந்து பெட்ல படுக்க வைப்பாங்க. கடைசி நேரத்தில் அவர் வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பெட்ல படுத்தப்போ அவர் கேட்ட துவா ரொம்ப பிரபலமானது. அல்லாஹும்ம யாமன் லா யஸாலு முல்குஹு இர்ஹம் அலாமன் கத் ஸால முல்குஹு. யாருடைய அரசாட்சி எப்போதும் நீங்காதோ அப்படிப்பட்ட இறைவனே, இதோ அரசாட்சி நீங்குகிற இந்த ஏழை அரசன் மீதும் நீ கிருபை செய் அப்படின்னு கேட்டாங்க. லா யஸாலு முல்குஹுன்னா யாருடைய அரசாட்சி எந்த காலத்திலும் நீங்காதோ அப்படிப்பட்ட ரப்பே, இதோ நீங்குகிற அரசாட்சியை கொண்டிருக்கக்கூடிய இவன் மீது நீ இரக்கத்தை காட்டு என்று துவா செய்வார்கள் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள். யாராலும் மரணத்தினுடைய முன்பின் செய்வதோ தள்ளி போடுவதோ எதற்குமே வாய்ப்பில்லை, எதற்கும் வாய்ப்பில்லை. ஆனால் ஹதீசுகளில் ஒன்றே ஒன்று இருக்கிறது, ஆயுள் நீட்டப்பட வேண்டும் என்று விரும்புபவன் தன் உறவுகளை வெட்டாமல் இருக்கட்டும். உறவுகளை துண்டிக்காம எவ்வளோ தூரம் உறவுகளை சேர்ந்து வாழ்றாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஆயுசு கூட. வேற எங்கேயுமே மவுத்தை எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி, ஆயுசை எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இல்லை. 2 விஷயம் ஒரு ஹதீஸ்ல வருது இல்ல, மன்னஹப்ப யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, யாருக்கு விசாலமாக ரிஸ்க் வேணுமோ, இன்னமும் அவருடைய தவணை யாருக்கு நீட்டப்பட வேண்டுமோ, இந்த 2 ஆசை இருக்கிறவங்க உறவுகளை சேர்ந்து வாழட்டும். எல்லா உறவுகளும், அதாவது அவரு கூட நாங்க பேச மாட்டோம், அவருக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டு உறவும் இல்லை, நாங்க அங்க போறதில்லை, அவங்க இங்க வர்றதில்லை, இப்படிங்கிற மாதிரி ஒரு உறவு கட்டமைப்பு நமக்கு இருக்கக்கூடாது, நம்ம ஃபேமிலியில இருக்கக்கூடாது. எல்லாரும் வருவார்கள் போவார்கள், நாங்களும் போவோம் நாங்களும் வருவோம், நல்ல கெட்ட காலங்களில் பேசிக்கொள்வோம். எப்போதும் அதிருப்தி இல்லாத தொடர்பு உறவுகளோடு இருக்கிறது, இது போதும். உறவுகளை பேணுறதுக்கு அர்த்தம் தினந்தோறும் பேணிட்டு இருக்கிறதல்ல, நம்மால் வெறுக்கப்பட்ட உறவு என்று எந்த உறவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது சரி செய்யப்பட வேண்டும். இதெல்லாம் ஆயுள் நீட்டுவதற்கான வழிகளாக சொல்லப்படுகிறது. மற்றபடி மௌத் என்பது அத்தனை பேருக்கும் அந்த மௌத் என்பது வந்தே தீரும். எந்த வகையிலையும் அந்த மௌத்தை யாரும் நிறுத்திவிட முடியாது. குர்ஆனுடைய பல்வேறு இடங்களில் அல்லாஹ் இதைத்தான் சொல்லுகிறான். இன்றைக்கு வந்த ஆயத்தும் அதுதான், இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்துன். நாயகமே, நீங்களும் மௌத்தாகுவீர்கள், அவர்களும் மௌத்தாக வேண்டும். நேற்றைக்கு நாம் சொன்னது போல் மரணத்தினுடைய வரிசையில் ஆல்ரெடி நாம் நிற்கிறோம். மனுஷன் எந்த வரிசையில் நின்றாலும் நமக்கு முன்னாடி போயிட்டாங்கன்னா பொறாமப்படுவோம். இந்த மவுத்துல மட்டும்தான் முன்னாடி போயிட்டா நாம பின்னாடி இருந்தோம்னா சந்தோஷப்படுவோம். அதுல மட்டும் ஒண்ணு மட்டும்தான்,
இல்லை வேற ஏதாவது ரேஷன் கடையில் அங்கே இங்கே குறுக்க வந்து இப்படி ஒருத்தர் பூந்து போறாருன்னு வைங்களேன் வரிசையில், அதுக்கு பேர் வரிசையில் கைவரிசை. இப்படி வந்து பின்னாடி இருக்கிறவர் வந்து உள்ள போறது, அப்படி உள்ள பூந்துட்டாருன்னா சண்டைக்கு போவோம். நீ ஏன் முன்னாடி போற, நாங்களாம் நிக்கிறோம்ல, காலையில இருந்து நிக்கிறோம்ல, அப்படியா இப்படியாமோ. மவுத்துல மட்டும் அவர் முன்னாடி போயிட்டாருன்னா அல்ஹம்துலில்லாஹ் போட்டு. மவுத்துக்கு போனாலும் நம்ம திங்கிங் என்ன தெரியுமா, அவருக்கு அது அந்த இது இருந்துச்சு அதனால அவர் போயிட்டார், இவருக்கு வந்து அதனால இவர் போயிட்டார், இப்படியே தான். அதாவது எனக்கு வர்றதுக்கு லேட் ஆகும், இந்த மனப்பான்மை யாருடைய எந்த மௌத்துக்கு, அதாவது மௌத்துக்கு போறப்ப நான் நாளைக்குங்கிற மாதிரி தானே வரணும், அப்படி வர்றதே இல்லை. அதனால தான் சில பேர் விவரமா மௌத்துல ஒண்ணு எதனாலம்பாங்க, அவருக்கு இந்த ஆர்ட் பிரச்சனையா, அவருக்கு தலையில பிரச்சனையா, அவருக்கு குடல்ல பிரச்சனையா, ஓ அதனால. நமக்கு அது இல்லை. நம்ம உடனடியா வர்ற முடிவே என்னன்னா எனக்கு அது வர்றதில்லை. மரணத்தை பார்த்து படிப்பினை தான் பெற வேண்டுமே தவிர எனக்கு வர தாமதமாகும் என்று ஒருபோதும் முடிவெடுக்க கூடாது. துவா செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நீண்ட ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நமக்கு ஆயுளை கூட்டி தருவானாக. நீண்ட காலம் வாழுகிற வரைக்கும் ரப்புக்கு நெருக்கமாக வாழும் தௌஃபீகை தருவானாக. மௌத்துக்கு முன்னால் முழுமையாக தௌபா செய்யும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. கலிமா உடனும் ஈமான் உடனும் நம்முடைய மௌத்தை அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا يا رب العالمين. وصل وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.